என்ன பண்ணல சொல்லுங்களேன். யுத்தத்திற்கு கூப்பிடவே இல்லை, யுத்தத்திற்கு கூப்பிடவே இல்லை. எல்லா கோத்திரத்திலையும் எல்லாரையும் செலக்ட் பண்ணாங்க. ஆனா எப்ராஹிம் கோத்திரத்தில் மட்டும் யாரையுமே செலக்ட் பண்ணல, யாரையுமே கூப்பிடவும் இல்லை. அது யாரு? கிதியோன். கிதியோன் அப்படின்றது ஆண்டவருக்கு பயப்படுற பிள்ளை, ஆண்டவரோட நடக்கிற பிள்ளை. ஆனா அவர் ஒரு பெரிய விஷயமாவே எடுக்கல எப்ராஹிம் வம்சத்தை. ஆனா வேதம் சொல்லுது, அந்த கூப்பிடலைன்னாலும் அந்த யுத்தம் கொஞ்சம் ஸ்லாக் ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே இந்த எப்ராஹிம் மனுஷர் கொஞ்சம் பேர் உட்கார்ந்து, நம்ம கூப்பிடாட்டி கூட என்னப்பா, நம்ம பிள்ளைங்க தானே, நம்ம குடும்பம் தானே, நம்ம போய் ஹெல்ப் பண்ணாம வேற யார் ஹெல்ப் பண்றது அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு கூட்டம் போய் அந்த கடைசி பாளையத்துல போய் இவங்க கூப்பிடாமலே போய் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி அந்த ஜெய ஸ்தம்பத்தை இவங்க தூக்கி பிடிச்சிட்டாங்க. ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எப்ராஹிம்னா சும்மா இல்ல, நீங்க அவாய்ட் பண்ணாலும் நீங்க புறக்கணிச்சாலும் பினிஷிங் யாரு தான் பண்ண முடியும்னா, என் பிள்ளை இல்லாம எதையும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஈஸியா உங்களை அவாய்ட் பண்ணிடுறாங்க, இன்னைக்கு ஈஸியா உங்களை தூக்கி போட்டுறாங்க. ஆனா ஒரு காலம் வரும், ஒரு நாள் உங்களுக்கு வரும், உங்களை தூக்கி போடவே முடியாதது மாதிரி ஒரு நாளை கர்த்தர் வைப்பார். உங்க சொந்தக்காரங்க உங்களை தூக்கி போட்டுற முடியாது, உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை தூக்கி போட்டுற முடியாது, உங்க மேனேஜர் உங்களை தூக்கி போட்டுற முடியாது. அந்த மாதிரி ஒரு டெஸ்டினேஷனை ஆண்டவர் உங்களை அடைய பண்ணுவார். அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்துல ஆண்டவர் உங்களை கொண்டு போய் கர்த்தர் வைப்பார். நிச்சயமா நிச்சயமா. அவங்க பயப்படுவாங்க, அவங்க அஞ்சுவாங்க. ஜெபிக்கலாமா அப்பாட்ட? எஸ், இந்த வாக்கு தத்தம், இந்த வார்த்தை அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்று ஸ்தோத்திரம். இது